வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாங். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 டிடி SXC பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 2-3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் எல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாமே வர்த்தா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். ஆக்சுவலாக இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜூபிட்டர் 125 டிடி மாடல். ஸோ டிடின்றது டியூல் டோன் தான். இது நம்மளுக்கு 2 கலர் வேரியன்ட், ஒன்று ஐவரி ப்ரௌன், அந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி கிரே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் எண்டுக்கும் மிட்டுக்கும் சென்டரில் ஒரு வேரியன்ட் தான் நம்ம சொல்லலாம். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஷோரும் நம்மளுக்கு 97,500 வரையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். ஸோ எல்இடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே பிரைட்னஸ் தருதுன்னு சொல்லலாம். ஜூபிட்டரில் அது எந்த ஒரு ஃபெயிலுமே இல்லை. டிஆர்எல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி செட்டில் கொடுத்துருக்காங்க. பட் பிளிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போவும் ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இதில் அசார் ரைட்டுமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். இது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. இப்போ வர எல்லா வண்டியிலுமே நம்மளுக்கு அசார் ரைட் கொடுக்குறது. அப்புறம் இந்த பேனல் நம்மளுக்கு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் கீழே, அதாவது இம்பாக்ட் ஆகிற பகுதி ஆகட்டும், இந்த சைடு ஃபிளிப் ஆகட்டும், நெட் கார்டு ஆகட்டும், அதே மாதிரி சைடு பேனல் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடம் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் இம்பாக்ட் ஆகும். அதெல்லாம் ஓகே தான். மேக்ஸிமம் இதில் இன்னும் குரோம் ஃபினிஷிங்கில் நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் வண்டியை தூக்கி கொடுக்குதுன்னு சொல்லலாம். நம்பர் பிளேட்டுக்கான ஹோல்டிங், டிவிஎஸ்க்கான பேட்ஜிங், அப்புறம் ஸ்மார்ட் எக்ஸ்கனுக்கான ஒரு பேட்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. சைட்லேயுமே ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு இந்த பார்க்கிங் பிரேக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் நம்மளோட ரிஃப்ளெக்டருமே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம வீல் சைஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 இன்ச்சஸ்க்கான வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. 90x90 12 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு லுக் வைஸே நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் இதில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல் டிஸ்க் பேட் கொடுத்துருக்காங்க. 220mm பெட்டல் டிஸ்க் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காம்போ பிரேக் சிஸ்டம் தான். நீங்கள் பேக் அப்ளை பண்ணாமல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டுமே இதாகும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சென்சாருமே நம்மளுக்கு வந்துடுது. ஆக்சுவலாக இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரமாகவே ரொம்பவே அழுக்காகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு ப்ரீமியமாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸிமம் ரொம்ப அழுக்காகும். பட் சிலிண்டர் வைக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.1 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வரும். ஸோ இது டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் நம்ம கீயை இது பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு ஈஸி டு ஓப்பன் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மைலேஜை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு 40லேருந்து 45 வரையும் சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி வியூவர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மியில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேரி பேக்கான ஹூக், அதுக்கப்புறம் கீழே நம்மளுக்கு ஒரு ஹூக் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூட்டுக்கு வருவோம். ஸோ பூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பூட்டுக்கே ஒரு ஸ்பெஷலிட்டி சொல்லலாம். 33 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக ஒரு 2 ஆஃப் ஹெல்மெட்டை நம்ம வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பூட்லெட் கொடுக்கல, ஒரு பிளெயினான ஒரு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. பட் கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே லாங்கு, அதுக்கப்புறம் ரொம்பவே இதாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்குமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 125க்கான ஒரு 3D பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இன்ஜினுக்கு வருவோம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. சேம் அதே தான். 124.8cc ஏர் கூல்டு இன்ஜின் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐகோ அசிஸ்ட்டுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஐகோ அசிஸ்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். சேம் அந்த கொஞ்சம் இருக்கிற பவரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஐகோ அசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்ம நார்மலாக போகிறது வந்து பார்த்தீங்க, இப்போ நீங்கள் நார்மல் மோட் போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8.4 bhp பவர் அண்ட் தென் 10.05 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுவே நீங்கள் அந்த பூஸ்ட் மோட நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.7 bhp பவரும் அதே மாதிரி 11.1 Nm டார்க்குமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஐகோ அசிஸ்டோட ஒரு முக்கியமான வேலைன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் கிக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இதில் சைலண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்டுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்தளவுக்கு
லுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இதில் தாராளமாக இது பண்ணிடணும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் 163 mm வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். பின்னாடி வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 90-90-12 சேம் டயர் செட்டப் தான். ஃப்ரண்ட்டும் பேக்குமே நமக்கு வருது டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கப்புறம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோனில் அந்த ஒயிட் பேர்ல் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது அந்த ஒரு மாதிரி பேர்ல் கலரில் இருக்கிறது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் கேப்ரியலை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நம்மளுக்கு அது பில்லியனுக்கான ஒரு ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் செட்டப் கேப்ரியல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி டைல் லேம்ப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆலஜின் தான். அந்த போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பட் மற்றது எல்லாமே நம்மளுக்கு ஆலஜின் இது தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டுக்கான லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாத மாதிரி தான், நார்மல் இது தான். அதுக்கப்புறம் சைலன்சர் மேலே ஒரு சில்வர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ குரோம் ஃபினிஷில். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OBD2P கம்ப்ளைண்ட்டோட நம்மளுக்கு வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பொல்யூஷன் நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டை ஒன்ஸ் கேட்போம். ஆக்சுவலாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் மார்க். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகோ அசிஸ்டோட அந்த பூஸ்ட் இது. ஸோ பூஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றதை நம்மளுக்கு அதில் இந்த மீட்டரில் நம்மளுக்கு காட்டுது. ஆக்சுவலாக இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மொபைல் சார்ஜுக்கான ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. USB போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் ஏக்கான USB போர்ட். ஒரு 2 லிட்டர்ஸ்க்கான முன்னாடி ஒரு பேனலுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிஸ்பிளே சொல்லலாம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு TVS ரைடரில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபியூல் டேங்க்கான டீட்டெயில் வருது. அதுக்கப்புறம் அந்த பூஸ்ட்டுக்கான வருது. அப்புறம் டேக்கோமீட்டர். அந்த ஈகோ ஸ்போர்ட் வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவிட்ச் தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை த்ராட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே இது பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டருக்கான ஒரு இது. அப்புறம் ட்ரிப் F. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் F. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா நம்மளுக்கு இந்த மேலே அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலயமா நம்மளுக்கு அந்த பேட்டரி பர்சன்டேஜ் ஆகட்டும், கால் SMS ஆகட்டும். ஸோ இது நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ கால் SMS நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெல்மெட்டுக்கான ஒரு இதுவுமே பேட்டரியோட பர்சன்டேஜுமே நம்மளுக்கு இதில் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சர்வீஸ்க்கான ரிமைண்டர் ஆகட்டும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ஒரு டெல் லைன்ஸில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட் ஸ்டாண்டு போடும்போதும் அதுக்கப்புறம் பஸ்ஸருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டுருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பஸர் சவுண்ட் வரும். அண்ட் தென் இண்டிகேட்டர் போடும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம தனியாக போட தேவையில்லை. ஸோ இன்பில்ட்டாகவே நம்மளுக்கு அதில் இண்டிகேட்டர் சவுண்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டருக்கான லைட், ஹைவேல வந்து சைட் ஸ்டாண்டுக்கான ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ரெண்டு ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாஃப்க்கான ஒரு லைட்டிங்குமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட் அண்ட் தென் செலக்ட் ஆகுது. ஸோ சுவிச்சஸை பொறுத்த வரைக்குமே ஆட்டோ ஸ்டாப், அதுக்கப்புறம் அசார் லைட், செல்ஃப், அதுக்கப்புறம் ஹைபின் லோபிங், பாசிங் எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் பஸ்ஸர் ஆகட்டும், அண்ட் தென் இண்டிகேட்டர், அண்ட் தென் ஹாரன் செட்டப், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்கிங் பிரேக்கிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங்கில் ரொம்பவே இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்குட்டு அந்த ஆமாம் ஆக்சுவலாக இது இன்னொன்று சொன்ன மாதிரி தான் பாருங்கள், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இதுதான் மக்களே இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 DT SXE-யோட ரிவ்யூ. ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக இதோட எக்ஸ்ஷோரூமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 97.5 கிட்ட வந்துடுது. ஸோ ஆன் ரோடு எனக்கு தெரிஞ்சு 1,20,000 கிட்ட வரும். ஸோ இந்த ப்ரைஸிங் இது ஒர்த்தான மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.